டேய் ஹால் டிக்கெட் எங்க? சார் தேடி தேடி பார்த்தேன் சார், ஹால் டிக்கெட் கவுண்டரே இல்லையே. டேய் கவுண்டர்ல குடுக்கறதுக்கு இது என்ன சினிமா டிக்கெட்டா ஹால் டிக்கெட்டா? நீ வெளியவே நில்லு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, பரீட்சை யாருமே பார்த்து எழுதக்கூடாது. வீட்ல எங்க அம்மா பரீட்சையை பார்த்து எழுதிட்டு வர சொன்னாங்க. நாங்க யார் சொல்றதை கேட்கறது? எல்லாரும் ஆன்சர் சீட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம், ஆனா அதுல ஆன்சரே இல்லையே. ஏய் என்ன இப்பவே எழுதுற? பெல் அடிச்ச பிறகுதான் எழுதணும். நான் இப்பவே எழுதுறேன் சார், அப்புறம் பெல் அடிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவேன். கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டாவது எழுதுப்பா. ஆமல, அதை மறந்துட்டேன் சாரே. முதல்ல கொஸ்டின் பேப்பரை கொடுங்க. இந்த வாங்கிக்க. எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டீங்களா? எனக்கு வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா? இதுல எனக்கு ஆன்சர் எதுவுமே தெரியல. தம்பி, கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் மட்டும் தான் தெரியும், ஆன்சர் எப்படி தெரியும்? உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கே. ஹால் டிக்கெட்டை காமி. இப்போ ஹால் டிக்கெட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேப்பா. பரீட்சை எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் வேணும்னு உனக்கு தெரியாதா? தம்பி கருத்தா பேசுறாப்ல. அப்பா தமாசா பேசுறப்பா. பரீட்சை ஹால் டிக்கெட்டு பேனாதான் வேணும். தனுஷ்கோடி, என்ன இந்த ஸ்டூடெண்ட் ஆளையே காணோம், வருவானா? தலைவரே, அவன் வந்தா எழுதுனா ஃபெயில் ரிப்பீட், வந்தா எழுதுனா ஃபெயில் ரிப்பீட், வந்தா எழுதுனா ஃபெயில் ரிப்பீட், வந்தா எழுதுனா ஃபெயில் ரிப்பீட். இன்னைக்கு வருவா, எழுதுவா. ஹலோ சார். வந்துட்டான். என்ன தம்பி இவ்வளவு லேட்டா வர்றீங்க? சார் அப்ப சொல்றதா இப்பவும் சொல்றேன், எப்பவுமே அதான் சொல்லுவேன். யாரு லேட்டா வர்றாங்கன்னு முக்கியமே இல்ல, யாரு சீக்கிரமா பரீட்சையை முடிச்சுட்டு போறாங்கன்றதான் மேட்ரு. சார் பெல் அடிச்சிருச்சு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பரீட்சை எழுதணும். எழுதுப்பா. நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ தலைவரே, இப்ப வேண்டாம் தலைவரே, அப்புறம் பாத்துக்கலாம். தம்பிகளா, விட்டுக்கிட்டு அடிக்கணும்னு நினைக்காதீங்க. பறக்கும் படை வந்தா அப்புறம் அவ்வளவுதான், எல்லாரும் காலி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்னு இருக்க வேண்டிய இடத்துல அறிவியல்னு இருக்கு. இருக்கும். நீ மாத்தி படிச்சுட்டு வந்துட்டு. ஆக்சுவலா வீட்டுல நைட் கரண்ட் போயிடுச்சு, அதான் மாத்தி படிச்சுட்டு வந்துட்டேன். இருட்டுல கண்ணு தெரியல. வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர் இருந்தா கொடுங்க. நாளைக்கு வா, வேற கொஸ்டின் பேப்பர் தரேன். சார் என்னாச்சு? சார் இது போன வருஷம் வந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி இல்ல சார், வேற மாதிரி இருக்கு. டேய், வருஷம் ஒரே மாதிரி வர்றதுக்கு இது என்ன கொஸ்டின் பேப்பரா இல்ல விஜய் படமாடா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். தலைவரை கூட்டி கழிக்குவா? தலைவரை இது சயின்ஸ் படிச்ச தலைவரே, சயின்ஸ். வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பேசிட்டே இருக்கீங்க தவிர ஒண்ணு எழுத மாட்டேங்கிறீங்களே. எழுதுங்கயா. இந்தப்பா நீயே திரு முழிக்கிற. நான் ஆம்பளையா இருக்கிறதுனால திருன்னு முழிக்கிறேன். இதே பொம்பளையா இருந்திருந்தா திருமதினு முழிச்சிருப்பேன். ஜோக்கு. என்னப்பா முழிக்கிறன்னு கேட்டா, இந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்காத, அடுத்த கேள்வி எழுத ஆரம்பிச்சிருன்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. அப்புறம் ஏன் திருன்னு முழிக்கிற? அடுத்த கேள்வி எழுத வேண்டியதானே? அடுத்துதான் கேள்வியே இல்லையே. சார் நீங்க வேணும் எனக்கு பதில படிச்சிருந்தீங்க சார், 1000 ரூபாய் தரேன். யார பார்த்து என்ன கேட்ட? நீ 50,000 ரூபாய் கொடுத்தாலும் எழுத மாட்டேயா? சார் 30,000 தரேன் சார். 30,000? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? வேண்டாம்ப்பா, அதெல்லாம் தப்பு, நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. என்னப்பா வெற்றிமாறா, ரொம்ப நேரம் கொஸ்டினே பார்த்துட்டு இருக்கு. கொஸ்டின் கஷ்டமா இருக்கா என்ன? சே கொஸ்டின்லாம் ஈஸியா தான் இருக்கு, ஆன்சர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய் நீ என்னப்பா கொஸ்டின் பேப்பரை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க? துன்பம் ஒரு நேரத்துல சிரிங்கன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. அப்படியே இவங்க திருக்குறளை ஃபாலோ பண்ணி இது பண்ணிடுவாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நாங்க திருக்குறளை தான் ஃபாலோ பண்ணுவோம். என் தம்பி பேர் கூட குறளரசன், தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியாது இல்ல, என்னோட வெயிட் 75 கிலோ. ஆனா இன்னைக்கு மட்டும் என்னோட வெயிட் 85 கிலோ. அது எப்படி? சார் உடம்பு முழுக்க புக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். உடம்பு முழுக்க புக்ஸ் வச்சிருக்கியா? ஏன்பா ஒரு புக் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தானே இன்னைக்கு என்ன பரிச்சுன்னு தெரியும். தம்பி தலை, நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ஐயா எனக்கு தலைன்னு சொன்ன பிடிக்காது, அதுக்காக முதலையின் தலைய இப்படியா எழுதுவாங்க? என்ன முதலையின் அஜித் குமார்னு எழுதுறாரா? அப்படி எழுதினாதான் பரவாயில்லையே. அஜித் குமார்னு எழுதுறாரு. ஏய் அங்க என்ன சத்தம்? ஞாபகம் வந்துருச்சு. படிச்சது ஞாபகம் வந்துருச்சா? அப்ப எழுதுப்பா. இல்ல, இந்த கேள்விக்கான பிட்ட எங்க வச்சிருக்கேன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஏய் என்னப்பா இப்படி எல்லாரும் பிட்டு எடுத்து வந்திருக்கீங்க? பறக்கும்படி வந்தா எல்லாரும் மாட்டிக்க போறீங்க. மலைக்கு தேவை கூட நான் தாண்டா இன்னைக்கு பறக்கும் பட. டாய் சார் வாங்க சார். வணக்கம் சார். சார் நான் ஸ்ட்ரிக்டா தான் சார் பாத்துக்கிறேன், யாருமே பார்த்து எழுதல. டியர்னா மாசு, யாருமே பார்த்து எழுதலன்னா எப்படி சார் ஆவாங்க பாசு? சார் என்ன சொல்றீங்க? ஃப்ளையிங் ஸ்குவாட் நான் சொல்றேன், அதை கேட்டு பசங்களை எழுத விடுங்க சார் பார்த்து. சார் ஆன்லைன் கிளாஸஸ்ல என்ன சார் படிக்கிறாங்க, எப்படி சார் பாஸ் பண்ணுவாங்க? பாவம் சார் பசங்க, ஃப்ரீயா விடுங்க. சரிங்க சார், நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. ஏய் எல்லாரும் எப்படியாவது எழுதுங்க. தலைவரே இப்போ எடுங்க தலைவரே என்ன தலைவரே, குங்குமம் குமுதெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க? என் வீட்டுல இருந்து அப்படியே அள்ளி போட்டு வந்ததுல எல்லா புக்கும் எடுத்து போட்டு வந்துட்டேப்பா. இப்போ பாடுறா இந்த காளியோட ஆட்டத்தை. ஏய் எல்லாருக்கும் டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் பேப்பரை கொடுங்க.
அப்பாடா, ஒரு எக்ஸாம்களுக்கு சூப்பர்வைசரை வந்து இந்த பேப்பரை கட்டி கொடுக்கறதுக்குள்ள ஹாய், எல்லாரும் ஒழுங்கா பரிசு எழுதுனாங்களா? எப்படி போச்சு சார்? நீங்க I'm coming from the flying squad. நான் தான் பறக்கும் படை. நீங்க தான் பறக்கும் படையா? அப்ப அவரு வந்தா எழுதுனா ஃபெயில் ரிப்பீட், வந்தா எழுதுனா ஃபெயில் ரிப்பீட், வந்தா எழுதுனா ஃபெயில் ரிப்பீட். இன்னைக்கு வருவா, எழுதுவா. தந்தை மகர் காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்பச் செயல்.